யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நாளில் திருவுள்ள சபையைச் சேர்ந்த அருட்தந்தை அந்தோணி பிள்ளை பிலிப்பு பிள்ளை அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். அருட்தந்தை அவர்கள் மிகச்சிறந்த இசைக்கலைஞர், நல்ல எழுத்தாளர், அத்தோடு யாழ் திருச்சபையிலும் இலங்கை முழுவதிலும் சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார். உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் உங்களுடைய வாழ்வினுடைய அனுபவங்களை பற்றியும் சொல்லுங்கள். பிலிப்பு பிள்ளை என்றுதான் என்னுடைய ஞானஸ்தான பெயர். ஆனால் என்னை அதிகமாக எல்லோரும் சொல்கிறது பிலிப்பு. நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சூரியாட்டைக்காடு நானாட்டான் மன்னார் பகுதியிலே தான். 48ஆம் ஆண்டு பிறந்த நான். என்னுடைய பெற்றோர் அந்தோணி பிள்ளை தெரேசம்மா. என்னுடைய தந்தையார் 2 தாரம் முடித்தவர். என்னுடைய அம்மாவுடைய அக்கா முதல் தாரம், அவருக்கு 4 பிள்ளைகள். பிறகு நாங்கள் 8 பிள்ளைகள், 12 பேர். பிந்தின தாரத்தில் நான் முதல் ஆள். எனக்கு ஒரு தங்கச்சி ஒரு ஆள் இருக்கா, சிஸ்டர். நாங்கள் எங்களுடைய பூர்வீகம் கைட்ஸ், ஊர்காவத்துறையும் சிலாலையும். இது என்னுடைய தந்தை சொல்லித்தான் எனக்கு தெரியும். என்னுடைய குருத்துவத்துக்கு கூட என்னுடைய ஐயாவினுடைய தம்பி பையன் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தோடு வந்திருந்தார். அப்போ அதுவும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. போர்க்கால சூழலில் ஏற்பட்ட அந்த இடைவெளியால் அந்த உறவுகள் எல்லாம் இப்போது ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. நாங்கள் படித்ததெல்லாம் ஆரம்ப கல்வி கட்டைக்காடு. அதில் நான் 4ஆம் ஆண்டு வரையும் படித்தேன். பிறகு எனக்கு ஒரு டபுள் ப்ரமோஷன் கிடைச்சது. அதில் இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கல, 6ஆம் வகுப்பு போனேன். அதில் இருந்து இன்னும் ஒரு டபுள் ப்ரமோஷன் கிடைச்சி 8ஆம் வகுப்பு போனேன். அவ்வாறு என்னுடைய வேகம் கொஞ்சம் கூட இருந்தது. பிறகு அங்கே நானாட்டான் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அங்கே தான் நான் என்னுடைய எஸ்எஸ்சி வகுப்பை செய்து அங்கே தான் படித்தேன். நான் போய் வர கஷ்டங்கள் இருந்தபடினால அந்த காலத்தில் அங்கே பங்கு தந்தையாக இருந்த சந்தியா பிள்ளை அவர் ஒரு நாள் என்னை தன்னோடு வந்து தங்கும்படி சொன்னார். பெற்றோருடைய அனுமதியோடு அவரோடு தங்கி படித்து அவர் மூலமாகத்தான் நான் பாடங்களை முடித்து செமினரிக்கு வந்தேன். இது என்னுடைய ஆரம்ப கட்டத்தினோட சுருக்கம். நீங்கள் உங்களுடைய ஆரம்ப கல்வியை உங்களுடைய குடும்ப சூழலுக்கேற்ப கற்றிருக்கின்றீர்கள். எவ்வாறு நீங்கள் இந்த இறை அழைத்தலை பெற்றீர்கள்? அந்த ஊக்கம் உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது? யார் உங்களுடைய இறை அழைத்தல் ஊக்குனராக இருந்தவர்? அது ஒரு முஸ்பத்தியான கதை தான். என்னென்றால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பங்கு தந்தை வருவார் பள்ளிக்கூடங்கள் பார்க்குறது. அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிச்சிருப்பேன் போல இருக்குது. அப்போ எனக்கு அவ்வளவு பெரிய பலசாலியும் இல்லை. என்னோட படித்தவர்கள் கொஞ்சம் பலசாலிகளும் இருந்தபடினால அவர் வந்து வெளிநாட்டு சாக்லேட் கொண்டு வந்து எல்லாரையும் கூட்டி கொண்டு எறிவார். பிள்ளைகளாகி நாங்கள் போய் பொறுக்கி எடுத்துக்கொண்டு இருப்போம். எனக்கு கிடைக்கல. அப்போ நான் அழுது கொண்டு இருந்தான். அப்போ அவர் என்னை சரியாக கூட்டிக்கொண்டு போய் அந்த வெள்ளைக்கார சுவாமி அந்த போத்தல் நிறைய கையில் எடுக்க சொன்னால் நான் எடுத்து பார்த்தா எனக்கு மூணு தான் இந்த கையால் எடுக்கக்கூடிய இருந்தது. அப்போ எடுத்துக்கொண்டு எனக்கு நல்ல இதெல்லாம் சொல்லி புத்திமதியெல்லாம் சொல்லி போட்டு கேட்டார், நீ ஒரு சுவாமியாக வருவியான்னு. எனக்கு இந்த கேள்வி என்னென்னே தெரியாது. அப்போ எனக்கு அந்த மனதில் பதிஞ்சிட்டது. வீட்டில் போய் அம்மாட்ட சொன்னேன், இப்படி சுவாமி கேட்குறாருன்னு. அதுக்கப்புறம் அவள் சீரியஸாக எடுத்து செபிக்க துவங்கிட்டான். நான் இப்படி எங்கள்கிட்ட போய் சொன்னாலும் அவங்க சிரிப்பாங்க. அட சுவாமியாக வரனா வெள்ளையாக இருக்கணும், நீ கருப்பாக இருக்கா, அப்படியால் வரையில்லாத அப்படின்னு. அந்த ஒரு அந்த ஒரு குரல் என்னோட உள்ளுக்குள்ளே இருந்தபடினால அதோட நான் பழகின சந்தியா பிள்ளை அந்த அளவு திறமையான ஆள். இவ்வளவு சாஃப்டானவர், அதே நேரத்தில் இரக்கம், மற்றதெல்லாம் இந்த நேர்மையானவர். அவருடைய நிறைய குணங்கள் எனக்கு சரியாக பிடிச்சிது. நான் அந்த இன்டர்வியூக்கு போகும்போது கூட எம்டிஆர்எஸ் பிள்ளையாண்டவர் கேட்டவர், தம்பி நீ ஏன் செமினருக்கு குருவாக வரப்போகிறான்னு. நான் ஒன்று தான் சொன்னான், நான் சந்தியாப்பில் சுவாமி மாதிரி சுவாமி அவரோடு. அவர் சிரின்னு சிரித்து போட்டு சொன்னார், இதை விட வேறு என்ன, நீ வரலாம் என்று என்ன தெரிஞ்சு கொண்டார். இப்போ என்னென்னா என்னுடைய அழைத்தலுக்கு வித்திட்டது அவர் தான், அந்த குருவானவர். பின்னர் என்னுடைய பங்கு தந்தை அதில் கூடிய அக்கறை எடுத்தவர். நீங்கள் எத்தனையாம் ஆண்டு சிறிய குடும்பத்தில் இணைந்தீர்கள்? தொடர்ந்து உங்களுடைய குருத்துவ கல்வியை எங்கே கற்றீர்கள்?
உங்களை குருவாக அபிஷேகம் செய்தவர் யார்? 63ஆம் ஆண்டு மடத்தினரசு குருமடத்துக்கு வந்தேன். நான் வந்தது ஒரு இடையில தான் வந்து சேர்ந்தேன். அதாவது மே மாதம் 7ஆம் தேதி நான் வந்து சேர்ந்து இங்கே வந்த உடனே என்னுடைய ஆங்கில அறிவு துப்புரவாக இல்லை. பத்திரிகையார் கல்லூரியில் என்னை வகுப்பிறக்கம் செய்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இறக்கி விட்டார்கள். இப்போ எனக்கு கொஞ்சம் மனக்கவலையும் கஷ்டமும், படிக்க விருப்பமில்லை, வெளியே போக விரும்பினேன். இப்போ குணசீலன் சுவாமி தான் இருந்தார் அதிபராக. அப்புறம் போய் சொன்னான் வீட்டை போக போகிறேன்னு. அவர் சொன்னாராக்கும், நீ எப்படி போகிறேன்னு சொன்னால் உன்னை கூட்டி கொண்டு வந்தது மேட்டானியார், அவர்கிட்ட சொல்லி போட்டு போனார். அப்போ ஃபாதர் சேகரம் அப்போ வந்து நின்று, அவர் செமினரியன், அவர் தான் என்னை கூட்டி கொண்டு போனார் பிஷப்பிட்ட. பிஷப்புக்கு அப்போ அவருக்கு எல்லாம் தெரியும். சிரிச்சு போட்டு எனக்கு என்ன வகுப்பேற்று வர 7ஆம் வகுப்பு கூட ரெடியாக வகுப்பேற்றம் செய்துவிட்டு அவர் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தால், அப்போ அவர் வத்திகான் சங்கத்துக்கு போய் வந்திருந்தபடியால் 23ஆம் வல்லப்பருடைய படம் உண்டு மேசையில் வைக்கக்கூடியது, அதையும் தந்து என்னை சமாதானப்படுத்தி அனுப்பினார். அதோடு முடிஞ்சுது. படிப்படியாக நான் இங்கே 5 வருஷம் இருந்து ஃபாதர் பேஸ்டியான் பிள்ளைகிற காலத்தில் தான் நான் பெரிய செமினரிக்கு போனான். அதுவும் இந்தியாவுக்கு திருச்சியில் சென்ட் பால் செமினரியில். அங்கே 7 வருஷம். அந்த 7 வருஷத்தில் 72ஆம் ஆண்டு தான் ஒரு பெரிய ஒரு சம்பாவிதம், எமிலியான் சுலாண்டை இறந்து போனார். அது பெரிய ஒரு தாக்கம். ஏனென்றால் எங்களுக்கு நடந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது அவர் தான் எல்லாம், அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லா மாதிரி எங்களோட இந்த மாதிரி பழகுவார். எனக்கு நடந்த காரியங்கள் எல்லாம் பெரிய ஒரு அதிசயமான காரியங்கள் தான் அவரோட. அவர் இல்லைன்றது ஒரு பெரிய ஒரு வெற்றிடமாக இருந்தது. அங்கே இருந்து பிறகு 75ஆம் ஆண்டு தியாகோன் பட்டம் பெற்று வந்து இங்கே 6 மாதம் பணிகள்லாம் செய்து 76ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 4ஆம் தேதி நான் குருவாக வந்தேன். நீங்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டீர்கள் 1976ஆம் ஆண்டு. உங்களுடைய முதலாவது பங்கு பணி எங்கே ஆரம்பித்தீர்கள்? நான் தியாக்கோனாக வரும்போதே இங்கே என்ன பெரிய கோயிலில் செல்வராஜா சுவாமிக்குள்ள தியோபிளி ஆண்டவர் பணி செய்ய விட்டார். இப்போ நான் தியாக்கோனாகவே இங்கே தான் இருந்தேன். நான் குருப்பட்டம் பெற்ற பிறகும் இங்கே தான் என்ன திரும்பவும் உதவி பங்கு தந்தையாக நியமித்தார். என்னுடைய பணி இங்கே ஒரு 2 வருஷத்துக்கிட்ட நீடித்தது. வளமையாக 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே இங்கே உள்ள சின்ன சுவாமி போகிறது. ஆனால் செல்வராசா சுவாமி இந்த கட்டட கதை வேலையெல்லாம் துவங்கினபடியால் அவருக்கு என்ன எல்லாம் பிடிச்சி போச்சு, விட விருப்பம் இல்லை. அப்போ அதையும் நானும் எனக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்போ அவருக்கு கொஞ்சம் உதவியாக இருந்தான். எனக்கு வேலை செய்கிற சந்தோஷம் என்றால் அந்த அளவுக்கு நாங்கள் ஒருவர் விளங்கி கொண்டோம். அதுதான் இந்த பணிகள் இங்கே ஆரம்ப கட்டத்தில். சொல்லப்போனால் நிறைய பணிகள், நிறைய வேலைகள். உதவி பங்கு தந்தையாக இருந்து கொண்டு செயின்ட் ராக், சென்ட் செபாஸ்டியன், மவுண்ட் காமல் மாதா, அரியாலை, வைத்தியசாலை, இவ்வளோதையும் செய்கிறதுனா தனி ஒரு ஆள் பம்பரமாக ஆடிக்கொண்டு தான் இருக்கோம். பரவாயில்ல, அது நான் சந்தோஷமாக அந்த கஷ்டங்களை பார்க்காம வேலை செய்கிறாங்க. எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னால், என்னுடைய காலத்தில் இங்கே இந்த படியங்கள் ஒரு 50 பேர் நான் வச்சிருந்தான். அதாவது ஆல்டர் சேவர்ஸ், மற்றது குவாயர், ரெண்டும் ஒன்றாக சுவாமி சொல்லி ஒரு குருமணம் மாதிரி அந்த ஒரு ஃபார்மேஷன், அந்த மாதிரி படியங்களை படிப்பிக்கிறது, அவளை பார்த்து கொள்வது, அவளை வழி நடத்துறது, இதெல்லாம் எனக்கு சரியான சந்தோஷமாக இருந்தது. அதில் இருந்த கொஞ்சம் பேர் தான் கிளரிசியன் சபைக்கு அனுப்பப்பட்ட. அவர் தான் முதல் ஆக்கள். அவையில் உருவாக்கப்பட்டது உருவாக்கியது ஃபாதர் செல்வராஜாவும் நான் தான். அப்படியான ஒரு நல்ல ஒரு பணியை நாங்கள் இங்கே செய்தோம். நீங்கள் யாழ் மறைமாவட்ட குருவாக அபிஷேகம் செய்யப்பட்டீர்கள். தொடர்ந்து நீங்கள் திருவுள பணியாளர் சபையில் இணைந்திருக்கிறீர்கள். எந்த காரணத்திற்காக நீங்கள் மறைமாவட்ட குருவாக இருந்து அந்த திருவுள சபையில் இணைந்தீர்கள்? அதாவது என்னை அனுப்பியது இந்த திருவுள சபைக்கு போட்டது பிஷப் எமில். 72ஆம் ஆண்டு அவர் நாங்கள் இங்கே லீவுக்கு வந்திருந்த போது அவர் கூவக்கட்டு நோயினால் அவதிப்பட்டு அவர் கொஞ்சம் குணமாகி இருந்தார். அப்போ நாங்கள் திரும்ப செமினரி போகும் முதல் அவரை போய் சந்திக்க வேணும். அப்போ ஒருவராக சந்தித்தார். அப்போ என்னை சந்திக்கும்போது
என்னட்ட இதுக்கு சொன்னவர் என்னன்னு சொன்னால், நான் உண்மை இந்த திருவிழா சபைக்கு நான் ஒதுக்கி வைக்கிறேன். ஏனென்றால் அந்த காலத்தில் ஒரு மேட்டாசன சபை தான் அது. ஏன்னா பாப்பரசருடைய அங்கீகாரம் இல்லை. அப்போ அவர் தான் இந்த சபையும் இங்கே கொண்டு வந்தவர். தீர்க்க தரிசன பார்வையோடு தான் இதை கொண்டு வந்தவர். அவர் கொண்டு வந்தவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், அதாவது துறவரம் உலகரம் உண்டு, அதாவது உலக சார்புள்ள ஒரு ஆன்மீகத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்க வேண்டும் என்று அவருடைய பார்வை. அதுக்காகத்தான் அவர் இந்த மறையாசிரியர் பயிற்சியை உருவாக்கி திண்டிவனத்துக்கு எல்லாம் ஆக்கள் எடுத்து அனுப்பினவர். அத்தோட வேலை செய்கிற குருமாரையும் கொண்டு வந்தவர். அவர் சஞ்சாங்கோயில் இருந்து கொண்டு அவர்கள் பூச முடியோட்டு போய் தங்களோட வேலையெல்லாம் செய்து போட்டு வந்து இது வீட்டுக்கு வருவார்கள். அதே போன்று இந்த திருவிழா சபையும் கொண்டு வந்தவர். இப்போ அவருக்கு அதில் ஒரு பெரிய ஒரு பற்றுதல் ஆகுதல் என்றால் ஸ்தாபகரோட இவருக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது. அவரும் ஒரு ஓஎம்ஐ குருவுண்டபடியால் பிஷப் எமிலியானஸ் பிள்ளைக்கும் அவருக்கு இடையில் பெரிய ஒரு இணைப்பு இருந்தது. இப்போ அந்த இணைப்பில் அந்த ஃபாதருடைய அந்த ஆன்மீக பணி, அந்த உலகர ஆன்மீகத்தில் உள்ள அந்த நாட்டம்தான் அவரை இந்த 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 சபையை இங்கே கொண்டு வர செய்து முதல் ஆக்கள் எல்லாம் அனுப்பி அவையெல்லாம் வந்துச்சுனோம். இப்போ அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற டைமில் தான் எனக்கு இதை சொன்னவர், நானும் இங்கே அனுப்புகிறேன். அவர் என்கிட்ட சும்மா நேரடியாக சொல்லி போட்டு நான் அதுக்காக சீரியஸாக நான் எடுக்க இல்லை. ஆனால் அவர் கலந்து போயிட்டார். ஆனால் சாம சொன்னவர், நானும் அங்கே வந்து சந்திப்பேன், எனக்கு செமினரிக்கு வந்து சந்திக்கும் போது இதை பற்றி நான் கூடமாக சொல்லுவேன்னு சொன்னார். என்னன்னு தெரியாது. அது அவர் ஒரு கொஞ்சம் காலத்தில் இறந்து போயிட்டார். ஒரு மாதமோ 2 மாதமோ இறந்துட்டார். அப்போ இதை நான் மறந்துட்டேன். இப்போ நான் குருத்துவாவுக்கு இப்போ ஆயத்தமாக வரும்போது தான் பிஷப் தியோ பிள்ளை எனக்கு சொன்னவர், இப்படி பிஷப் எழுதி வச்சிருக்காரு, உமக்கு இந்த இதுக்கு போட்டிருக்கிறேன், நம்முடைய என்ன செய்ய போகிறீர்? நான் சொன்னேன், அது பிஷப் நான் இன்னும் செய்யலாது, ஓகே நான் போகிறேன். அப்போ என்ன மாதிரின்னு சொன்னால், அதில் நான் குறிப்பிட்டம் அப்போ எல்லாம் சபைன்னு வேறையாக இருக்கல, எல்லாம் மேட்டாசனம் தான். இப்போ நான் குருபான்னு யாழ்ப்பாண மேட்டாசனத்தான் குருபா வந்துடுறான். அந்த பிறகு நான் 2 பங்குகளில் இருந்தான். ஒன்று உரும்பிராய், அடுத்தது சிலாவத்துறை, அரிப்பு சிலாவத்துறை. அங்கே போன பிறகு தான் முதலே நான் சேர்ந்துட்டான். அங்கே போன பிறகு முழுமையாக நான் சபையில் சேர்ந்தது. நீங்கள் இந்த சபையிலே இணைந்து கொண்ட பின், அதாவது ஐபிடி சபையிலே இணைந்து கொண்ட பின் உங்களுடைய பணிகள் எவ்வாறு அமைந்திருந்தது? அதாவது மறை மாவட்ட பணிகள் தான் என்னுடைய பணிகள். மன்னார் மறை மாவட்டம் பிரிய முதல் ஆயர் எங்கள் 3 பேரை கூப்பிட்டார். அதாவது 3 பேர்னு சொன்னால் ஃபாதர் கிறிஸ்டியன் பாஸ், நான், ஃபாதர் இயேசுராஜா, எங்கள் 3 பேரையும் தான் முதல் அங்கே அனுப்பினார். அனுப்பும்போது அவர் சொன்னார், உங்களை பக்கமாக நான் போடுறேன், நீங்கள் கூடி இந்த மறை மாவட்டத்துக்கு வேண்டிய இதுகளெல்லாம் படிப்படியாக ஆயத்தப்படுத்தி செய்ய வேணும். நீங்கள் திருவிழா பணியாளர் சபையிலே ஏதாவது உயர்ந்த பதவிகளில் இருந்திருக்கின்றீர்களா? நான் ஒரு பதவிக்கும் நான் தெரிவு செய்யப்படையில்லை, என்னை நியமித்தார்கள். கொஞ்சம் கூடிய பணிகள் மன்னாரில் இருந்தபடியால், அதாவது கட்டட வேலைகள், கணக்கு வேலைகள் இருந்தபடியால் என்னுடைய ஹேர்னியா ப்ராப்ளமாக நான் சர்ஜரி 2 முறை செய்து சரி வராமல் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டியிருந்தது. அப்போ பிஷப் டாம் மட்டும் சொன்னான், நான் இங்கே இருந்து கொண்டு நான் ஓய்வெடுக்க இயலாது, நான் முகமாலை இருப்போ ஒரு மாதம் எடுத்துகிட்டு வாரேன். ஓகே, அவர் தந்தார். நான் முகமாலையில் வந்த உடனே தான் ராஜனத்தினுடைய கண் பிரச்சனை பெருசாக இருந்தது. அவருக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல. ஏன்னா ஒரு கண் இல்லை அவருக்கு முதலே, மற்ற கண்ணிலேயும் அவருக்குரிய அந்த பார்வை குறைஞ்சு கொண்டே போகுது. அதனால் அவருடைய அந்த சிகிச்சை செய்ய வேணும். ஆகையினால் தான் ஒரு கொஞ்சம் காலம் 6 மாதம் நான் இருந்து வருவேன், இல்லைன்னா 3 மாதத்தில் வந்துடுவேன், நீ ஒரு மாதம் 3 மாதத்துக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை, அதில் இருந்து கொள்ளும்னு சொல்லி என்னை நியமித்தார். உடனடியாக ஆயர்கிட்ட போய் உத்தரவு பெற்று என்னை கூட வந்து சேர்த்து விட்டார். அது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் 10 வருஷத்துக்கு இழுத்து கொண்டு போயிடுச்சு. நான் ஒரு டிரெக்டராக நான் அங்கே இருக்கையில், நான் அவையில் ஒரு ஆளாக இருந்து என்ன மாதிரி என்ன உதவி செய்யல்வோ
ஆனால் அந்த காலத்துலேருந்து அந்த இதை பற்றி நல்லா ஆழமாக படித்தேன் நான். ஆழமாக படித்து தெரிஞ்சு இதனை பற்றிய நுட்பங்கள் எல்லாம் அறிஞ்சு அதுக்கேற்ற விதமாக கொஞ்சம் நடத்தினேன் நான். நீங்கள் குருவாக இருக்கின்ற அதே நேரம் பாடல் பாடுவதிலும் இசையமைப்பதிலும் பாடல்கள் எழுதுவதிலும் பாண்டித்தியம் பெற்றிருக்கிறீர்கள். எவ்வாறு உங்களுக்கு இந்த இசை ஞானம் ஏற்பட்டது? எனக்கு எங்களுடைய குடும்பத்தில் அது இயல்பாக இருக்குது. நாங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட அண்ணன் இது மிருதங்கம் வாசிப்பார், நாங்கள் பாடுவோம், ஆலயங்களில் போய் பாட அந்த ஒரு பழக்கமும் இருந்தது. இப்போ அந்த ஒரு இசை குடும்பம் தான் எங்களுடைய குடும்பம். எங்களுடைய அண்ணன் பியானோ வாசிப்பார், அப்போ அதில் நானும் கொஞ்சம் பழகி கொண்டேன். ஆனால் அதிகமாக என்னை இந்த இசைக்குள்ளே கொஞ்சம் கூட கொண்டு போனது ஃபாதர் சேவி குரூஸுடைய அப்பா. அவர் போஸ்ட் மாஸ்டர். அப்போ அங்கே இருக்கும்போதே அந்த என்ன பூசைக்குரிய லத்தீன் பாட்டுக்கள் அது இதெல்லாம் தரகரமாக நான் அப்போவே பாட தூக்கிட்டேன். பிறகு நான் இந்த செமினரிக்கு செமினரிக்கு வந்த பிறகு ஃபாதர் சேவி குரூஸ் இங்கே அசிஸ்டண்ட்டாக இருந்தார். இப்போ அவர் எங்களுக்கு இங்கே இந்த வழிபாட்டு பாடல் அதெல்லாம் செய்யும்போது எனக்கு ஒரு ஆசை, இந்த வெஸ்டர்ன் மியூசிக் படிக்க வேணும்னு. இப்போ அவரை பிடிச்சி தான் கொஞ்சம் கூடுதலாக இந்த ஆர்கன் வாசிக்கவும் ப்ளே பண்ணவும் கற்றுக்கொண்டேன். நீங்கள் பல பாடல்கள் எழுதியிருப்பீர்கள் நிச்சயமாக. ஏதாவது ஒளி நாடாக்கள் அல்லது இருவட்டுக்கள் வெளியிட்டிருக்கின்றீர்களா? முதலாவது நான் செய்தது மடுமாதாவுக்கு. மடுமாதாவுக்கு செய்தது கானகச்செல்வி. ஒரு பாட்டில் வரும், அந்த கானகச்செல்வியை காண வந்தோம்னு ஒரு பாட்டில் வரும். அதுக்கு அந்த சொல் எனக்கு நல்லா பிடிச்சது. கானகச்செல்வி என்று மாதாவுக்கு செய்தான். முழு ஜெபமாலையையும் பாடலாக பாடினான். அந்த காலத்தில் மூன்று இருந்து இப்போ இப்போ 4 ஆச்சு. 4 காரணிக்கத்தையும் பாடலாக்கி அது முழு ஜெபமாலையும் பாட்டு ஆக்கி அது ஒரு இலங்கையை விட வெளிநாடுகள் தான் கூட பயன்படுத்தப்பட்டது. இன்னும் ஒன்று என்னென்னு சொன்னால், இயேசுநாதரை பற்றிய பாடல்கள் எல்லாத்தையும் தொகுத்து இயேசு நேசிக்கிறார் என்று சொல்லி இன்னொரு இருவட்ட ஆயத்தம் செய்து, இதோடு சேர்ந்து அம்மா என்று ஒன்று அதையும் செய்தான். அதுவும் மாதாவினுடைய பாடல்களை தொகுத்தது தான். இதோடு சேர்ந்து நான் ஒரு அன்பியத்தை உருவாக முதலே நான் அன்பியத்தை வாழ்ந்து காட்டின ஒரு குருவானவர் அமைச்சு. அது 80களில் நான் அங்கே சிலாவத்துறையில் அரிப்பில் இருந்தபோது அந்த பங்கினுடைய பிரச்சனைகளெல்லாம் இந்த மூலமாக தான் தீர்த்தினான். அப்போ அந்த இதுகளுக்கு பாடல்கள் எழுதி அவற்றை ஒரு படித்த ஒரு பையன்கிட்ட கொடுத்து அவர் மூலமாக தான் இசையமைச்சு இந்தியாவில் கொண்டே பாட வச்சு அதுக்கு அன்பியம் என்று சொல்லி இன்னொரு தோகும். இப்படிக்கான இதுகளை செய்திருக்கிறேன். நீங்கள் இசைத்துறைக்கு அப்பால் ஏதாவது எழுத்துத் துறையில் ஈடுபட்டு நூல்கள் ஏதாவது எழுதி வெளியிட்டிருக்கின்றீர்களா? நான் மன்னாரில் இருக்கும்போது மறைக்கல்வி பணி மட்டுமில்லாமல் மற்ற பணிகள் எல்லாம், மன்னார் மறை மாவட்டம் தொடங்கும் போதே அங்கே இருந்தது 2 ஆணைக்குழுக்கள் தான். ஒன்று செடெக், பிறகு வாழ்வுதயம் என்ற பெயரோடு இயங்க துவங்கிச்சு. மற்றபடி வேறு ஒன்றுமே அங்கே இருக்கையில். எல்லாத்தையும் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய கட்டம் இருந்தது. அப்போ நாங்கள் 4 பேர் ஒன்று சேர்த்தோம். ஃபாதர் கிறிஸ்டியன் வாஸ், ஃபாதர் பெஸ்டியன், அடுத்தது ஃபாதர் தேவசகாயம், அடுத்தது நாங்கள் 4 பேரும் அன்ஒஃபிஷியலாக தான், பெரிய எங்களை யாரும் நியமிக்கையில் நாங்கள் ஒன்று கூடி இந்த மறை மாவட்டத்துக்கு வேண்டிய விஷயங்களை பற்றி கதைச்சி ஆராய்ஞ்சு இதை பற்றிய இதில் ஆயிருக்கும் சேவிக்கு சுவாமிக்கும் சொல்லுவோம். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படியான இந்த பணிகளில் வரும்போது தான் முதல் இந்த ஆரம்ப பணிகளை செய்கிறதுக்கு நாங்கள் மறைக்கல்வி பணியை நான் செய்யவும், இளைஞர் பணியை பெஸ்டியனுக்கும், குடும்ப பணியை விவசாயம் பாருக்கும், மற்றது வழிபாட்டு பணியை கிறிஸ்டியன் வாசல் நாங்கள் பொறுப்பேற்றுக்கொண்டோம். ஆனால் எல்லாம் அந்த ஒரு சென்டரில் வச்சு செய்கிறபடியால் நாங்கள் அந்த சென்டரை பாஸ்டரல் சென்டர்னே சொல்லிக்கொண்டோம். மேய்ப்பு பணி நிலையம் அது எல்லாமே அங்கே நடக்கும். ஒவ்வொரு பணிகளையும் நாங்கள் ஒவ்வொன்றா விரிவாக்கி அதை பெருசாக்கி விளக்கி கொண்டு
மக்களிடம் போய் சேர்ந்துறாங்க. இப்போ அந்த மாதிரி ஆரம்ப கட்டத்திலிருந்து எங்களுக்கு அந்த பணிகள் தான் கூட. இப்போ சொல்லப்போனால் நான் ஒரு பங்குலையாவது பங்கு சந்தையாக இருக்கல. மறை மாவட்டம் துவங்கினதிலிருந்து ஆக யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போது தான் 2 பங்குகளில் பங்கு சந்தையாக இருந்தது, மற்றபடி கிடையாது, கடைசி வரையும் இல்லை. ஏன்னால் இப்படியான இந்த பொது இதுகளில் கூட இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் நிர்பந்தம் ஏற்பட்டபடியால் நான் அதை செய்ய ஆரம்பிச்சினான். அது நல்லா வந்தது. நீங்கள் 50 வருடங்களை குருத்துவ பணியிலே கடந்து விட்டீர்கள். இந்த 50 வருட குருத்துவ பணியிலே உங்களுடைய மனதை தொட்ட பணி எது? மறக்க முடியாத பணி எது? எந்த இடத்துல என்ன தேவை இருக்குதோ அந்த இடத்துல அந்த பணி செய்ய நான் எப்போதும் தயார். எப்போதும் ஆயர் என்ன நிச்சயமாக சொல்லுவார், வந்து கேட்பார், இப்படி ஒன்று தேவை இருக்கேன்றால் உடனடியாக நான் ஓமுண்டுவேன். இப்போ ஒரு பங்கில் சுவாமி இல்லை என்ன செய்கிறேன்னு சொன்னால் அது மற்ற பங்களோடு நானும் அதை பார்த்து கொடுக்குறேன் என்று அப்படி ஒரு சின்ன சின்ன இதுகளாக இப்போ நான் நாட்டாண்டில் ஒரு 6 மாதம் என்ற பண்டிகையோடு சேர்த்து செய்தான். உயிரங்குளத்தில் ஒரு வருஷம் இருந்தான், மற்றது பள்ளிமுனை ஒரு வருஷம், பேசாலையில் ஒரு 6 மாதம், இப்படி சின்ன சின்னதாக பங்கு தந்தைன்னு இல்லாமலுக்கு அந்த இல்லாத இடத்த நான் ஃபில்லப் பண்ணி கொண்டு போகிறது. நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீர்கள் சிறைச்சாலையின் ஆன்மீக குருவாகவும் மருத்துவமனையினுடைய ஆன்மீக குருவாகவும் பணியாற்றியதாக. இந்த இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பணிதான். அந்த பணிகளிலே எவ்வாறு உங்களுடைய அந்த மனநிலை எவ்வாறு அந்த பணிகளை ஆற்றுகின்ற பொழுது? சில வேளைகளில் இந்த கிறிஸ்மஸ், ஈஸ்டர் அந்த அப்படியான சந்தர்ப்பங்களில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட்டி வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் தெரியாதா இந்த ஒரு 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 ஆன்மீக எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆஸ்பத்திரி வேலை எனக்கு அதிகமாக கணக்கு ஈடுபட முடியலை. ஏனென்றால் அது செவனக்கண்ணை வழங்கி கொண்டு வாரதிலே கணக்கெல்லாம் முடிஞ்சிடும். மோடுகள்லாம் சுற்றி கொண்டு வாரன்னு சும்மா இல்லை. அப்போ அந்த டைமில் உதவிக்காக இந்த மரியாஞ்சேனையில் இருந்த சில ஆட்கள் என்னோட வருவாங்க. அவங்க தான் எனக்கு கூட ஹெல்ப் உதவியாக இருந்தது. நீங்கள் 50 வருட நிறைவிலே ஒரு அழகான புத்தகத்தை எழுதியிருக்கின்றீர்கள். எனது குருத்துவ பொன்புலா என்று சொல்லி ஆண்டவருடைய அடியான் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றீர்கள். இந்த புத்தகத்தை நீங்கள் எழுதுவதற்கான இந்த ஆரம்பத்திலே இருந்து இறுதி வரை 50 வருடங்கள் இந்த தகவல்களை எப்படி நீங்கள் சேகரித்தீர்கள் அல்லது சேமித்து வைத்திருந்தீர்கள்? நான் இந்த தகவல் ஒன்றையும் எழுதி வைக்கல. இது எனக்கு என்னென்னா என்னுடைய மனதில் ஆழமாக பதிஞ்ச விஷயங்கள். இது மட்டுமில்லை, இன்னும் கணக்கு இருக்குது. ஒரு நாள் இந்த புதிய மேட்டாணியரை சந்திக்க போனான், பிஷப் ஞானப்பிரகாசம். அவரை சந்திக்க போகும்போது விகா ஜெனரலையும் சந்திக்க வேண்டியிருந்தது. அப்போ விகா ஜெனரல் ஃபாதர் நேசன் அவர்கிட்ட போகும்போது தான் அவர் ரெண்டு கேட்டு சொன்னார், ஃபாதர் நீங்கள் இந்த பங்கில் இந்த மேட்டாசனத்தில் ஆரம்பத்தில் செய்த வேலைகள், கட்டிடங்கள் எல்லாம் கட்டினீங்கள், இதை பற்றி ஒரு வரலாறு ஒன்றுமே எங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் கொஞ்சம் எழுதி தருவீங்களா? இன்னும் சில ஆண்டுகள் பில்ல ஜூபிலி வரும் மேட்டாசனத்துக்கு, அப்போ எங்களுக்கு இதெல்லாம் ஆவணப்படுத்த கூடியதாக இருக்குமெண்டு. அப்போ நான் சொன்னேன், நான் அப்படின்னு எழுதி தாரண்டு போயிட்டு இப்போ யோசித்து பார்த்தேன். அதை மட்டும் தனியாக எழுதி கொடுக்காமலுக்கேன் நான் என்ற முழுதையுமே எழுதி போட்டு என்று கொடுத்து 50 இயர்ஸ் ஆகுது. அதில் சொல்லிவிட்டால் போச்சுது எல்லாம் தெரியும் தானே என்னை பற்றின்னு சொல்லி போட்டு எழுத போனான். இப்போ ஞாபகத்தில் இருந்தால் மட்டும் மொழி கொண்டு போனான். ஒன்றும் இந்த சீக்வன்ஸாக அந்த ஒன்றுக்கு பின்னால் ஒன்று இல்லை, ஒரு காலத்தில் நிகழ்ந்தது, இந்த காலத்தில் நடந்தது, அப்படியா நிகழ்ந்ததுகளை சொல்லிக்கொண்டு போனான். இந்த புத்தகத்திலே நீங்கள் மன்னார் மறை மாவட்டத்திலே அந்த வேளையிலே யாழ் மறை மாவட்டத்தோடு இருந்தது பல கட்டிடங்கள் ஆலயங்கள் கட்டியதாக குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். அந்த காலகட்டத்திலே இந்த கட்டிடங்களை கட்டுகின்ற பொழுது நீங்கள் எவ்வாறு அவற்றை சிறப்பாக முன்னெடுத்தீர்கள்? என்னுடைய நோக்கம், நான் குருவாக வரும்போது என்னுடைய மண்டைக்குள்ளே இருந்த ஒரு பெரிய ஒரு விஷன் என்னன்னு சொன்னால், நான் பெரிய விவிலியத்தை இந்த சயின்டிஃபிக் ஸ்டடின்னு சொல்லுவார்கள், அந்த மாதிரியான ஒரு விஞ்ஞான ரீதியாக விவிலியத்தை கற்று அதன் மூலமாக அந்த ஆன்மீகத்தை நான் எடுக்க வேணுமென்று அந்த ஒரு கனவு எனக்கு. அது ஒரு பைத்தியம் மாதிரி செமினரில் இருந்து. அப்போ நான் பிஷப் தியோபிளேட்டை கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டார், நீ அங்கால போகணும்,
தோமஸ் சவுந்தரராயன் அவர் மேற்றானே அவர் சொன்னார், உண்மை மேற்ற அனுப்பி போட்டு நான் இங்கே என்ன செய்ய, இங்கே ஒன்றுமே செய்யலாது, இந்த ஐடியாவை கலட்டி வெளியில் வையும்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அதுதான் கடவுள் எதிர்த்து வரணும்னா ஓகே சொல்லி போட்டு பிறகு நான் பார்த்துன்னு சொன்னால், ஆண்டவர் எனக்கு இதுக்கு இதைத்தான் கூப்பிட்றார், இதை செய்ய சொல்லி சொல்கிறார். அப்போ நான் போய் இந்த என்ஜினியர் தவம் அவர்கிட்ட தான் ஒரு 3 மாதம் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் படித்தேன். நான் கட்டடம் கட்டுறது, ரோட்டு போடுறது, மற்றது பிரிட்ஜஸ் பாலங்கள் போடுறது. நான் ஏற்கனவே ஒரு மேத்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தபடினாலே எனக்கு அந்த போக்கை பிடிச்சி கொண்டு செய்யலாம். ஆகையினால நான் அதை கொஞ்சம் அவர்கிட்ட டெக்னிக்ஸ் எல்லாம் படித்து கொண்டு இந்த கட்டுற வேலையை ஆரம்பித்தேன். நான் உள்ளே சொல்லப்போனால் அது பெரிய ஒரு சேலஞ்சான வேலை. பிஷப்ஸ் ஹவுஸ் அப்போ கட்டும்போது மன்னாரில் 2வது பெரிய கட்டிடம், 1வது ஆஸ்பத்திரி, 2வது பிஷப்ஸ் ஹவுஸ். இப்போ 120 அடி நீளமான கட்டிடம். அதுக்கு நீர்மட்டம் பார்க்க என்னென்னு தெரியாது. மேசன் மாதிரிலாம் திணறி பண்ணிட்டாங்களே, என்ன செய்யறதுன்னு தெரியாமல். அப்போ நான் தான் இதை வச்சுக்கொண்டு இந்த டியூப்பில் எடுத்து நான் எடுத்து கொடுத்தேன். இப்போ அதை அது நாங்களாம் கண்டுபிடிச்சா அன்றைக்கு. அப்போ கண்டுபிடிச்ச தேவை வரும்போது தான் அது இப்போ காமனாக எல்லோரும் பாவிக்கிறாங்க. சரியோ, அப்போ என்னென்னால் அந்த கட்டும்போது யார்கிட்டையும் என்ன கண்ட்ராக்ட் கொடுத்தா கிடையாது. நானே பர்ச்சேசிங், நானே எல்லாத்தையும் போய் வாங்க வரணும், கொண்டு வரணும், கொடுக்கணும் எல்லாம். இந்த வாகனம் எல்லாம் இந்த ரோட்டெல்லாம் தடை செய்யப்பட்ட போது கல்பட்டியால் கொண்டு வரணும். சில வேளைகளில் இரவில் சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை, சாமான்களோடு கிடக்க வேணும். கிடந்து காலையில் வீடு பசி பட்டினியாக ஒன்றும் இல்லை, காலை ஒன்றும் இல்லை, அங்கே எல்லாம் ஏற்றி இங்கே வந்து சேர்ந்தால் பின்னேரமாகும். சரியான களைப்போடு வந்து சேருவோம். தட்டை தண்ணியை கொண்டு வந்து ஜல்ல இறக்கி, அது ஒரு லேசான வேலைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தால் ஓ அப்படி சொல்லலாம். ஆனால் அந்த கட்டிடங்களெல்லாம் கட்டுறதுக்கு ஒரு பெரிய காரியங்கள் அது. என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய இது. என்னுடைய சர்ஜரி நடந்தது 2007ஆம் ஆண்டு, பிரெயின் சர்ஜரி. அதுலேயே நான் தப்ப மாட்டேன்லாம் சொல்லிட்டாங்க. 2 வருஷத்தோடு நான் சாவணுன்னு டாக்டரே சொன்னார். இன்னமும் நானும் பராமரிப்பில் ஆண்டவராக இன்னும் இருக்கிறேன். மயக்கத்தோடையும் தடுமாற்றத்தோடையும் ஜீவிச்சு கொண்டு போகிறேன். அது முடியாது. போன 2-3 வருஷத்துக்கு முதல் ஒரு 5 வருஷம் நினைக்கிறேன், 3 வருஷம் விழுந்து முதுகெலும்பு உடைஞ்சி அது இப்போ ஸ்டீல் வச்சு அதை பூட்டி கொண்டிருக்கிறேன். அப்படியால் இதுகளெல்லாம் துன்பத்துயங்கள் வரும்போது இதுக்காக ஆண்டவரை நம்பிக்கொண்டு போக வேண்டியார். நீங்கள் பல பாடல்களை இயற்றியிருக்கின்றீர்கள். நீங்கள் இயற்றிய பாடல்களிலே உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை எங்களுக்காக பாடி காட்டுங்கள். நான் இங்கே கதீட்ரலில் 75ஆம் ஆண்டு தியாகோனாக வந்து வேலை செய்தபோது இந்த மரக்கல்விக்காக பிள்ளைகள் தான் ஒன்று கூட்டி ஞாயிற்றுக்கிழமையில் அந்த மரக்கல்வி நிகழ்வை நடத்துகிறான். இந்த மரக்கல்வி முடியும் போது அவளுக்கு ஒரு சின்ன ஒரு ஞாபகமாக இருக்க வேணுமெண்டு அருள்நிறை மாதிரியே அந்த மாதாட சபத்தையே பாடலாக்கி கொடுத்துருங்க. அது இப்போ எல்லோரும் பாடுகிறார்கள். அது நான் அப்போது 75ஆம் ஆண்டு இயற்றி பாடியது. அதை நான் பாடலாம்னு நினைக்கிறேன். அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் நீர்தான் புனிதபதி, உதரத்தின் கனியும் இறைவனாமே. மரியே மாதாவே, பாவிகள் வேண்டுகின்றோ, எமக்காய் மன்றாடும். இந்த பாடல் நீங்கள் சொல்லுவதன்படி பார்த்தால் 51 வருடங்களை கடந்து என்றும் திரு அவையிலே பயன்பாட்டில் இருக்கின்ற ஒரு பாடல். உண்மையிலேயே ஒரு அழகான பாடல். பெரும்பாலும் திருச்செமாலையிலே 5வது காரணிக்கத்தை இந்த பாடலாக பாடி சொல்கிறார்கள். வரவேற்கத்தக்க ஒரு பாடல். இன்றைய நாளிலே எமது யாழ் மறையலை கலையகத்திற்கு வருகை தந்து தன்னுடைய குருத்துவ பணிவாழ்வினுடைய அனுபவங்களையும்
தான் குருவாக இருந்தபொழுது ஆற்றிய சிறப்பான பணிகளையும் பற்றி எங்களோடு கலந்துரையாடி இருக்கின்றார் அருட்தந்தை அந்தோணி பிள்ளை பிலிப்பு பிள்ளை அவர்கள். அருட்தந்தை பிலிப் என்று சொன்னால் நன்கு அறியப்பட்ட ஒருவராக இருக்கின்ற இவர் தொடர்ந்தும் தன்னுடைய குருத்துவ பணி வாழ்விலே இன்னும் சிறப்பான பணிகளை ஆற்ற வேண்டும் என்று வாழ்த்தி நிற்கின்றோம். இறைவன் இவருக்கு கொடுத்த ஆற்றல்கள் திறமைகளை சிறப்பாக இவர் பயன்படுத்தி இருக்கின்றார். அதற்காக இவருக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் இவருடைய பணி சிறப்பாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அவரை மகிழ்வோடு வாழ்த்தி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு எமக்கு ஒத்துழைப்பு வழங்கியமைக்காக அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி.